ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் செல்வம் கொளிக்க இந்த விளக்கை ஏற்றுங்கன்ட்டு ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். நாளை நாள் செப்டம்பர் மாதம் 12ஆம் நாள், அதே போல் தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 27ஆம் நாள் கிழமை. நாளை நாள் வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. மிகவும் எச்சரிக்கையாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. அப்படி என்ன எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை மகாபரணி என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பான நாள். ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை விதியை மாற்றுவதற்கு நாம் இந்த ஒரு தீபம் ஏற்றணும் என்பது குறிப்பிடப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகாபரணியுடைய சிறப்பை ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மகாபரணி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாள் என்பதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மகாபரணி புரட்டாசியில் மகாலயபட்சத்தில் வர்றதுனால தான். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் பரணி நட்சத்திரமானது வரும். ஆனால் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் மகாபரணி என்று சொல்லப்படாது. குறிப்பிட்ட 2 மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் மட்டும் மகாபரணி என்று சொல்லப்படும். அதில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் மகாபரணி என்றும், புரட்டாசியில் மகாலயபட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை மகாபரணி என்று அழைக்கப்படும். ஸோ கார்த்திகையில் வரக்கூடிய அந்த மகாபரணி அன்னைக்கு கோவிலில் விளக்கேற்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் வீடுகளில் விளக்கேற்றப்படும். அந்த மாதிரி புரட்டாசியில் வரக்கூடிய இந்த மகாபரணியும் ரொம்ப விளக்கேற்றுவதற்கு உகந்த நாளாக குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி புரட்டாசி மாதத்தில் அமாவாசை வருதுல, அதுதான் எல்லா அமாவாசையை விட பெரிய அமாவாசை என்று சொல்லப்படுது. ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அமாவாசைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை மட்டும் 14 நாட்களுக்கு கிட்ட இருக்கும். ஏன்னா ஆவணி பௌர்ணமி முடிந்து பிரதம தொடங்குதில் அன்னையிலிருந்து புரட்டாசியில் அமாவாசை வரக்கூடிய அந்த 15 நாட்களுமே ஒவ்வொரு நாளுமே சீர்திருத்தம் தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி சொல்லப்படுது. ஏன் இந்த அமாவாசைக்கு மட்டும் இந்த மாதிரி சொல்லப்படுதுன்னா, இந்த 15 நாட்களுமே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய லோகத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய பூலோகம் அவங்களுடைய லோகத்திலேருந்து நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துக்கு நம்ம கூட இருப்பாங்க. அதனால் இந்த டைம் அவங்களுக்கு சீர்திருத்தம் தர்ப்பணம்லாம் கொடுக்கறது ரொம்ப அவசியம். இதில் வரக்கூடிய மகாபரணி ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாள் யமன் தர்மர் இருக்கார்ல, அவருக்கு உகந்த நாளாக குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி ஆல்ரெடி ஒரு வீடியோ இந்த மகாபரணி பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மகாபரணி எந்தளவுக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. ஸோ அதில் இருக்கிறது போல் மகாபரணியை ரொம்ப சிறப்பான நாளுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்குங்க. இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வீட்டில் செல்வம் கொளிக்க இந்த ஒரு விளக்கை நாளை வெள்ளிக்கிழமை ஏற்றணும். ஸோ அது என்ன விளக்கு, அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி பொதுவாக வீட்டில் தினமுமே விளக்கேற்றுவது நல்லது. அதிலும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி மகாலட்சுமி வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வம் கொளிக்கும் என்பது ஐதீகம். அதுபோல் நீங்கள் வீட்டில் டெய்லியுமே செய்ய முடியும்னா வெள்ளி செவ்வாயிலையாவது விளக்கேற்றுவது நல்லது. அதில் நாளை நாள் வெள்ளிக்கிழமை மகாபரணியாக வர்றதுனால பஞ்சகாவியங்கிற சொல்கிற மாதிரி ஒரு விளக்கு இருக்குது. அந்த விளக்கை ஏற்றினால் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் என்பது நமது முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதை தான் எப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன பஞ்சகாவிய விளக்கு, அது எப்படி செய்யணும், இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய முறை என்ன, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் அதை எல்லாமே இந்த வீடியோவில் முறையாக சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் வீடியோ பார்க்குறவங்க. ஃபஸ்ட்டு பஞ்சகாவிய விளக்கு அப்படின்னா என்னென்னா, சாணம், பால், தயிர், கோமியம், நெய் என 5 பொருட்களால் செய்யப்படக்கூடிய ஒரு விளக்கு. இது ஹோமம் செய்வதற்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடியது. இதிலிருந்து வரக்கூடிய புகையின் வாசம் ஹோமம் இருக்குல்ல, அது நாம் செய்தால் வரக்கூடிய புகை இருக்குல்ல, அந்த வாசத்துக்கு நிகரானதாக இருக்கும். பஞ்சகாவிய விளக்கிலிருந்து வரக்கூடிய புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை ஆற்றலையும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் என்று கூறப்படுது. ஸோ இப்போ பஞ்சகாவிய விளக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ பஞ்சகாவிய விளக்கு ஏற்றக்கூடிய முறையை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த முறையில் நாளை நாள் பஞ்சகாவிய விளக்கேற்றி பயன்படுங்க. சரி, பஞ்சகாவிய விளக்கு நாம் எங்கே விற்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே விற்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே வாங்கி கொள்ளலாம்.
ஸோ பஞ்சகாவிய விளக்கை வந்து வாங்கி நாளை நாள் விளக்கு ஏற்றுங்க. ஸோ இப்போ விளக்கேற்றக்கூடிய முறையை ஷேர் பண்ணுறேன். விளக்கேற்றக்கூடிய முறையை தெரிஞ்சுக்குங்க. பஞ்சகாவிய விளக்க அரச இலை, செம்பருத்தி இலை, வாழை இலை அல்லது வெத்தலை இதில் ஏதேனும் ஒரு இலையின் மேலே தான் ஃபஸ்ட்டு விளக்கை வந்து வைக்கணும். பின்பு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் வந்து ஏற்ற வேண்டும். சாதாரணமாக நெய் ஊற்றி தாமரைத்தண்டு திரியில் விளக்கேற்றுவது செல்வத்தை பெருக்கும். ஸோ பஞ்சகாவிய விளக்கில் விளக்கின் திரி எரிந்த பின்பு விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். விளக்கு எரிந்த பின்பு கிடைக்கக்கூடிய சாம்பல் தெய்வீக விபூதிக்கு சமமானது. இந்த திருநீரை எடுத்து நெற்றியில் பூசிக்கொள்வதால் நன்மைகள் பல ஏற்படும். ஆக்சுவலி இந்த பஞ்சகாவிய விளக்கை நாளை நாள் மகாபரணியில் ஏற்றுவது சிறப்பானதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நாளை நாள் மகாபரணி வருவதனால வீட்டில் ஏற்றுவதால் கோபூஜை மற்றும் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்ததற்கு சமம். அப்புறம் ஹோமம் நடத்துவதற்கு சமம். குறிப்பாக நாளை வெள்ளிக்கிழமை இந்த விளக்கை ஏற்றும் போது மனநிறைவாக உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஸோ இந்த விளக்கை ஏற்றுறதுனால என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. பஞ்சகாவிய விளக்கு பூஜை வந்து நாளை நாள் செய்கிறதுனால வீட்டில் மன நிம்மதி, சந்தோஷம், சுபிட்சம், லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கொடுக்கும். அதில் எந்த ஒரு துளி அளவு கூட சந்தேகம் வேண்டாம், கண்டிப்பாக நடக்கும். இந்த பஞ்சகாவிய விளக்கு எரிந்து முடிந்து சாம்பல் இருக்குள்ள அந்த சாம்பலை டப்பாவில் போட்டு தினமுமே நெற்றியில் விபூதி போல் பூசிக்கொண்டால் உங்களுக்கு நிறைய நல்லது வந்து நடக்கும். ஏதோ ஒரு பண கஷ்டம், கடன் வாங்க போகிறீங்க அல்லது கடன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பண பரிவர்த்தனை சரியாக நடக்க வேண்டும் என்றாலும் இந்த சாம்பலை நெற்றியில் இட்டு கொண்டு போங்க. கண்டிப்பாக அப்படி நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக தடை இல்லாமல் நடக்கும். மகாலட்சுமி உங்களோட துணையாக இந்த சாம்பலை வைக்கிறதுனால வருவாங்க. குடும்பத்தில் நல்லது நடக்கும், வருமானமானது பெருகும். அதனால் இந்த தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நாளை நாள் இந்த தீபம் ஏற்ற மறக்காதீங்க. இந்த தீபம் நாளை நாள் எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் வந்து ஏற்றலாங்க. மாலையில் 6:30லேருந்து 7 வரை ரொம்ப நல்ல நேரம். அந்த அரை மணி நேரத்தில் இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம். இந்த தீபம் வந்து கண்டிப்பாக கடைகளில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதே போல் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு விரதம் இருக்கணுங்கிறது எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ நாளை நாள் விரதம் இல்லாமையே இந்த தீபம் வந்து ஏற்றலாம். அப்புறம் இன்னும் உங்களுக்கு டவுட் வந்து என்ன இருக்குன்னா நாளை நாள் மகாபரணி மகாலயபட்சம், அதனால் இந்த தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அதுக்கும் இந்த தீபத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த தீபம் தாராளமாக ஏற்றலாம். மகாலயபட்சத்தில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் நீங்கள் மதியம் தான் பண்ணுவீங்க. ஸோ மதியம்லாம் எல்லாமே முடிச்சுட்டு மாலையில் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஸோ மாலையில் தெய்வீக சம்மந்தப்பட்ட இந்த பூஜையை வந்து தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும். என்னோடய கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்பிக்கையோடு எனக்கு இந்த பரிகாரம் செய்கிறதுனால நல்லது நடந்துருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கணும். அப்படி இருந்து பரிகாரம் செய்தால் அந்த பரிகாரம் வந்து நமக்கு வெற்றியாகும். அதனால் இந்த பரிகாரத்தையும் நாளை நாள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்சு அந்த புகையெல்லாம் வீடு ஃபுல்லாக வரும்போது அது அப்படி ஒரு நெகட்டிவை வந்து வெளியே ஏற்றும். இந்த பஞ்சகாவிய விளக்கேற்றினவங்களுக்கு இதனுடைய மகிமை தெரியும். ஸோ அதனுடைய மகிமை தெரிஞ்சவங்க யாராவது வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விளக்குடைய சிறப்புகள் பற்றி. ஸோ வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கூட இந்த விளக்குடைய சிறப்பை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதன் மூலிமா தெரிஞ்சு பயன்பெறட்டும். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் இந்த பஞ்சகாவிய விளக்கேற்றி பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னும் அமாவாசைலாம் வர்றதுனால நிறைய தாள்களை வந்து ஷேர் பண்ணுவேன்.
அதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.